வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். இப்போ காஷ்மீரில் ஒரு ட்ராஜடி நடந்த டயத்தில் நாங்கள் அந்த ஏரியா பக்கம் தான் இருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 70 மெம்பர்ஸ் தமிழ்நாடு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் சார்பாகவும் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு கிளம்பி இருந்தோம். இப்போ எங்களோட எல்லோரும் வந்திருக்காங்க. இப்போ பக்கத்தில் சுமதி இருக்காங்க. அவங்க ஒன் டே நடந்தோம். நாங்கள் வந்து 19 அன்னைக்கு சென்னையிலேருந்து ஹைதராபாத் போய் ஹைதராபாத்துலேருந்து ஸ்ரீநகருக்கு போனோம். வெதர் காரணமாக கொஞ்சம் ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆக லேட் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்து ஜோதி மேம் வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சோனாமார்க்கு போனோம். அங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம். சோனாமார்க் போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். மறுநாள் திங்கக்கிழமை குல்மார்க்கு போனோம். அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணி சேஃபாக தான் வந்தோம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பகல்காம் போனோம். அந்த இது ஏபிசி அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு கிளம்பும்போது இந்த இந்த தாக்குதல் நடக்குதுன்னு நம்ம வண்டி டிரைவர் எல்லாம் சொன்னாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் அந்த இது நடக்க போய் நாங்கள் டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். எங்கள் கூட வந்த கார் டிரைவர்ஸு எல்லாருமே எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. சேஃப்டியாக கொண்டு வந்து எங்களை ஹோட்டலில் விட்டுட்டாங்க. அடுத்து இவங்க என்னது பேசுகிறாங்க, நீங்கள் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த இது நம்ம கூட வந்தவங்க இருந்தோம். அங்கே ஏபிசின்னு 3 பாட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் ஏ பார்த்தோம், சி பார்த்தோம், பிக்கு போகணும்னு சொன்னப்போ அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. அந்த இன்சிடெண்ட்டை கேள்விப்பட்ட உடனே எங்கள் கூட வந்த எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஹார்ட்டு ப்ராப்ளம் வந்துருச்சு. நாங்கள் உடனே இம்மிடியேட்டாக மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அட்டன் பண்ணி அப்புறமா அங்கேருந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து ஸ்ரீநகர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. எல்லாருமே இப்போ பத்திரமா திரும்பி வந்து இப்போ ஸ்ரீநகர் இது ஏர்போர்ட்லேயே இருக்கிறோம். இப்போ நாங்கள் சேஃபாக ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வந்துட்டோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் தாய் ஃபண்டு டிஎன்இ மீடியா சார்பாக நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண டிரைவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரெண்டாவது அங்கே இறந்தவங்க அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை இந்த அசோசியேஷன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்து எங்கள் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து தேங்க்ஸ்.